ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் அம்மா சமையல். பொதுவாக குளிர்காலம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே சளி, இருமல், தும்மல் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டு மூலமாகவே அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, எப்படி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கிறது அப்படின்றத ஒரு 4 சாதம் ரெசிபிஸ் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துளசி சாதம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1 கப் அளவு துளசியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. ராமர் துளசி வந்து இதுலேயே பிளாக் கலரில் இருக்கும், லீவ்ஸு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து காரல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். துளசியும் இதில் ஆட் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் நிறையா இருக்கும், அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு குருமிளகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா சாதம் சாப்பிட நல்லா இருக்காது. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்துக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற எல்லா ரெசிபிஸுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கை அளவு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் சளி இருமலப்போ செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய். ஏன்னா நம்ம மிளகு அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதுவே காரமாக இருக்கும். துளசியும் காரமாக இருக்கும், அதனால் மிளகாய் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய் போடாமல் கூட செஞ்சுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க துளசி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாங்க. இதையும் சேர்த்து எண்ணெயோடு நம்ம நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு குக் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா துளசி சாதம் ரெடிங்க. இது வந்து கொஞ்சம் காரலாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா துருவின தேங்காய் வந்து மேலால் தூவி இன்னொரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா காரம் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சீரகம் மிளகு சாதம். இந்த சாதம் வந்து 2 வயசுலேருந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம நெய் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில். இந்த சாதம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் மார்னிங் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கட்டி கொடுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து பெப்பர் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக சேர்த்திக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டோம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சீரக மிளகு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ரெசிபி. நெக்ஸ்ட்டு நம்ம வெற்றிலை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக சளி பிடிச்சிருந்தாலே வெற்றிலையை வந்து போட்டு எண்ணெயில் காய்ச்சி நெஞ்சிலெல்லாம் தடவி விடுவாங்க. அந்தளவுக்கு சளிக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரெமெடி. ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3யும் வந்து நல்லா பொரியற அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு வதக்குனீங்க அப்படின்னா இது நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இது 3மே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மொறுமொறுன்னு ஆயிரும் எடுத்தோம்னா. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளையில் இல்லைன்னா கருப்பியல் 2ல் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. எள்ளு வந்து நல்லா வெடித்து வர அளவு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எள்ளு நல்லா வெடித்து வந்துருச்சு. இதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வெற்றிலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு. ஒரு 10 பல் முந்திரி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுற மாதிரி கருவேப்பிலையில் ஒரு கொத்து, காரத்துக்கு ஒரு வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். வெற்றிலை கூட மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ சேர்த்துருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெற்றிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். வெற்றிலை வந்து நம்ம வதக்க வதக்க நல்லா சுருண்டு வரும். அந்த நல்லாவே சுருண்டணும். அந்த லீஃபே நம்மளுக்கு தெரியக்கூடாது. நல்ல சுருளுற அளவு இதை வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி லீஃபே நம்மளுக்கு தெரியல. அந்தளவு நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த அளவு வதக்கணும் அப்படின்னா தான் நம்ம சாதத்து கூட சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப காரம் தெரியாது. இப்போ குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த சாதத்தை வந்து இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா சேர்த்துடலாங்க. இது காரமாக இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றிலை சாதம் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெற்றிலை சாதம் ரெடி. நம்ம இப்போ பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் நம்ம டெய்லியுமே எடுத்துக்க முடியாது. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு சாதம் இதில் செஞ்சு சாப்பிட்லாம். குளிர்காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கவமெல்லாம் கோர்க்காது, சளியும் அடிக்கடி பிடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் நம்ம மிளகு ஆட் பண்ணுறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வரமிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு மிளகெல்லாம் வறுப்பட்டு வந்ததும் 1 ஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த குருமிளகையும் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவு சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா குருமிளகு வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நம்ம கொரப்பாக ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே கடலைப்பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி உளுந்து கடலைப்பருப்புலாம் இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்க குழந்தைங்களுக்கு தரதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சும்மா கடுகு மட்டும் தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் வந்து நான் மிளகாய் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம பவுடர் மசாலாவில் வந்து மிளகாவும் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்கோம். காரம் ஜாஸ்தி ஆயிருன்றதுனால நான் தாளிப்புக்கு ஆட் பண்ணல. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டு கூடவே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிடுங்க. இந்த சாதத்துக்கு மட்டும்தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 கப் வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பூண்டு மிளகு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் 15 டேஸ் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், சளி இருமல் வராமையும் பாதுகாக்கும், வந்தாலும் சீக்கிரமாகவே குணமாயிருங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த 4 விதமான ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட நெல்லிக்காய் சாதம் ரெசிபி நம்ம ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.